ஹலோ வணக்கம் வாங்க வெல்கம் டு சமையல் சுவை. இது நம்ம குக்கிங் ஃப்ளேவர்ஸ் உடைய தமிழ் சேனல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா சாதம் எப்படி பாத்திரத்துல வடிக்கிறதுன்றது தான் பார்க்க போறோம். இன்னைக்கு நான் இந்த பாத்திரம் எடுத்திருக்கேன். 1 கப் அரிசி தான் நான் இன்னைக்கு வடிக்க போறேன். இதுல 2 கப் அரிசி வரைக்கும் இதுல சமைக்கலாம். ஸோ உங்களுக்கு எவ்வளவு குவான்டிட்டி எடுக்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி பாத்திரம் எடுத்துக்கோங்க. நீங்க எடுக்கிற பாத்திரத்துக்கு இந்த வாய் கொஞ்சம் சின்னதா இருக்கிற மாதிரி பாத்தீங்கன்னா கொஞ்சம் வடிக்கும் போது ஈஸியா இருக்கும். இப்போ நான் 1 கப் அரிசியை ஒரு 30ல இருந்து 40 நிமிஷம் வரைக்கும் நல்லா கழுவி ஊற வச்சிருக்கேன். நீங்க ஊற வச்சீங்கன்னா சாதம் சீக்கிரமா வெந்துடும். ஸோ உங்களுக்கு கேஸும் மிச்சமாகும், டைமும் மிச்சமாகும், சாதமும் நல்லா இருக்கும். இப்ப நான் ஸ்டவ் மேல பாத்திரம் வச்சிருக்கேன். பாத்திரம் முக்கால் வரைக்கும், க்ளோஸ் டு முக்கால் வரைக்கும் நான் தண்ணி ஃபில் பண்ணி வச்சிருக்கேன். இப்ப ஃபிளேமை நல்லா ஹைல வச்சிருக்கேன். இது சின்ன சின்ன பபிள்ஸ் அங்கங்க வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ரொம்ப கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம். சின்ன சின்ன பபிள்ஸ் அங்கங்க வரும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அது வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அதுக்குள்ள பிகினர்ஸ்க்கு கொஞ்சம் சின்ன டிப்பு, இந்த மாதிரி ஒரு ஜல்லி கரண்டி எடுத்து வச்சுக்கோங்க. சாரி, இந்த கேமரா ஃபிளாஷ் ஆகுது, சாரி. இந்த ஜல்லி கரண்டி சாதம் வடிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். இது மாதிரி ஒரு மரக்கரண்டி வச்சுக்கோங்க. சாதம் அந்த தண்ணி பொங்கி வரும்போது இத மேல வச்சீங்கன்னா தண்ணி கீழெல்லாம் சிந்தாம இருக்கும். இது பிகினர்ஸ்க்கு ஒரு டிப். இப்ப க்ளோஸா பாத்தீங்கன்னா தண்ணியில சின்ன சின்ன பபிள்ஸ் வந்திருக்கு. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சின்ன பொட்டு பொட்டா அங்கங்க இருக்கு. பாத்தீங்கன்னா சில பபிள்ஸ் மேல சர்ஃபேஸ்க்கு வந்துட்டு இருக்கு. இதுதான் கரெக்ட் டைம் நம்ம அரிசி சேர்க்க வேண்டியது. தண்ணி ரொம்ப சூடா இருக்காது. ஸோ நீங்க கை வைக்கிறதுல பயப்பட வேண்டாம். கொஞ்சம் வார்மா தான் இருக்கும் தண்ணி. ஸோ இந்த அரிசி மொத்தத்தும் நம்ம இங்க சேர்த்துடலாம். இது ஒரு கலரிக்கோங்க. எப்பவுமே இந்த தண்ணி நல்ல கொதி வந்ததுக்கு அப்புறம் தண்ணி இருக்கான்னு மட்டும் என்ஷூர் பண்ணிட்டே இருங்க. அப்பப்போ நடுவுல கலரிட்டே இருங்க. இன்னொரு டிப்பிங்க காட்டுறேன். இப்ப நீங்க எடுக்கிற தட்டு கரெக்டா அந்த பாத்திரத்துக்கு கரெக்டா செட் ஆகிற மாதிரி ஒரு தட்டு எடுக்கணும். ரொம்ப நீங்க பெருசாவும் எடுக்கூடாது, ரொம்ப சின்னதாவும் எடுக்கூடாது. ஸோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னொரு விஷயம், பிகினர்ஸ்க்காக 2 கிளிப்ஸ் நான் இன்னைக்கு 2 பைண்டர் கிளிப் எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன கிளிப் வசதியா இருக்கோ அதை எடுத்துக்கலாம். அதோட யூசேஜ் எப்படின்றது நம்ம வீடியோல போக போக பார்க்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா தண்ணி கொஞ்சம் நல்லா நுரைச்சு வந்திருக்கு. இன்னும் அந்த கொதி வரல, அந்த ரோலிங் பாயில் வரல. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு கலரிக்கலாம். ஒரு 3-4 நிமிஷத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ரோலிங் பாயில், அந்த நல்ல கொதி வந்துட்டு இருக்கு. ஃப்ளேம் இன்னமும் ஹையா தான் இருக்கு. இந்த தண்ணி நல்லா எழும்பி அந்த மேல் வரைக்கும் வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஃப்ளேமை மீடியம் பண்ணிடலாம். இப்ப இந்த கொதி வரும் பொழுது நான் இந்த மரக்கரண்டியை வைக்கிறேன். இதை வைக்கிறதுனால என்ன ஆகும்னா இந்த தண்ணி கீழே சிந்தாம இருக்கும். இன்கேஸ் நீங்க வைக்கிறதுனால தண்ணி கீழே சிந்தி அந்த ஃப்ளேம் அணைஞ்சு போய் கேஸ் பாட்டுன்னு போயிட்டே இருக்கும். அதனால கேர்ஃபுல்லா இருங்க. இந்த ஸ்டேஜ்ல இருந்து நீங்க பார்க்க வேண்டிய 2 முக்கியமான விஷயம் தண்ணி சஃபிஷியண்டா இருக்கா அப்படின்னு பார்க்கணும். இன்னொன்னு கலரிட்டே இருக்கணும். நீங்க இப்படி கலராம தண்ணி இல்லாம போச்சுன்னா என்ன ஆகும், ஒண்ணு சாதம் கீழே தங்கிடும், இல்லைன்னா அது சுத்தி சுத்தி அப்படியே ஒரு சாதம் எல்லாம் சேர்ந்து ஒரு கட்டி கட்டியா அங்கங்க நின்னுடும். அது நமக்கு வேண்டாம். இப்போ இந்த ஸ்டேஜ்ல இருந்து இந்த ரன்னிங் ரோலிங் பாயில் வந்த ஸ்டேஜ்ல இருந்து எக்ஸாக்டா ஒரு 5ல இருந்து 8 நிமிஷத்துக்குள்ள உங்களுக்கு சாதம் ரெடி ஆயிடும். இன்பிட்வீன் 5ல இருந்து 8 கம்ப்ளீட்டா ஆயிடும். அது நான் உங்களுக்கு ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஸ்டேஜ்ல அரிசி இன்னும் வெதையா தான் இருக்கு. சாரி, நினைக்கிறேன் ரொம்ப பிரைட்டா இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டேஜ்ல வெதையா இருக்கு. ஃபிளாஷ் ஆஃப் பண்ணிட்டு அடுத்த ஸ்டேஜ் உங்களுக்கு காட்டுறேன். பாத்தீங்கன்னா அது ஃபர்ஸ்ட் காட்டுனது வெதையா இருந்தது. இப்ப சாதம் அரிசி வேக ஆரம்பிச்சிருக்கு, அதாவது குக் ஆக ஆரம்பிச்சிருக்கு. பாத்தீங்கன்னா அந்த விதையில இருந்து கொஞ்சம் சாதமா ஆயிட்டு இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா என் கிளாக்ல எக்ஸாக்டா 5 நிமிஷம் ஆச்சு. பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. பாத்தீங்கன்னா வெந்திருக்கு. ஆனா நசுக்கும் போது ரொம்ப ஷார்ப்பா நசுந்து சாஃப்டா இல்ல. ஸோ இன்னொரு 2-3 நிமிஷம் தான், அதுக்கு மேல இல்ல. சாதம் பெர்ஃபெக்டா வெந்துரும். இல்ல அப்படி மசிக்கும் போது அப்படி சாஃப்டா உடையணும். இப்ப பாத்தீங்கன்னா இன்னும் அடிஷனலா 2 நிமிஷம், அதாவது டோட்டலா 7 நிமிஷம் ஆயிருக்கு. அந்த கொதி வந்ததுக்கு அப்புறம் 7 நிமிஷம் ஆயிருக்கு. இப்ப சாதம் பெர்ஃபெக்டா வெந்திருக்கு. பாத்துடலாம். இப்ப பாத்தீங்கன்னா பார்க்கும்போதே வெந்த மாதிரி நல்லா இருக்கு. இப்ப நான் இப்படி நசுக்குனா நல்லா சாஃப்டா ஸ்மூதா ஸ்மாஷ் ஆகுது. இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அந்த தண்ணியை வடிச்சு எடுத்துடலாம். இந்த ஸ்டேஜ்ல கொஞ்சம் குவிக்கா இருக்கும். தண்ணி ரொம்ப சூடா இருக்கு. ஸோ சாதம் இன்னும் வெந்துகிட்டே இருக்கும். பிகினர்ஸ் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. ஸோ அந்த பாத்திரத்து மேல நான் தட்டு வச்சிருக்கேன். தட்டு வச்சு அந்த கிளிப்ஸ் வச்சு அந்த தட்டையும் பாத்திரத்தையும் ஒன்னா நான் சேர்த்துட்டேன்.
இதை வந்து தூக்கும் போது நான் வந்து துணி தான் யூஸ் பண்ண போறேன். இடுக்கி அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணாதீங்க, துணி வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த துணி பிடிக்கும் போது கூட அந்த கிளிப்பை பிடிக்காதீங்க. ஏன்னா நீங்க பிடிக்கும் போது அந்த கிளிப் வந்து ஓப்பன் ஆயிடும், தண்ணி மேல சிந்தும். மறுபடியும் சொல்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. ஸோ அந்த பக்கம் கிளிப் இல்லாத பக்கமா பிடிச்சி இந்த தண்ணியை வடிக்கலாம். இப்போ வந்து இந்த தண்ணியை வந்து நான் அப்படியே வந்து சிங்க்ல இன்னொரு பாத்திரம் வச்சிருக்கேன். அந்த சிங்க் வந்து சேஃபஸ்ட் பிளேஸ், எல்லாம் டீப்பா இருக்கு, மேலெல்லாம் படாது. ஸோ இதை வந்து அப்படியே அந்த பாத்திரத்து மேல நான் கவுத்து வச்சிட போறேன். பாத்திரம் கீழே வச்சிங்கன்னா ஈஸி, அப்படியே வைக்கிறத விட பாத்திரம் வச்சிங்கன்னா ஈஸியாக வந்து தண்ணி வடிஞ்சிரும். இப்போ வந்து அந்த கடைசி சொட்டு தண்ணி வந்து நம்ம கம்ப்ளீட்டாக ட்ரெயின் ஆகிற வரைக்கும் இதை நம்ம வெயிட் பண்ணணும். இப்போ தண்ணி வந்து கம்ப்ளீட்டாக வடிச்சாச்சு, ட்ரெயின் பண்ணியாச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம். இந்த திறந்து சூடா இருக்கும் பார்த்து திறந்ததுக்கு அப்புறம் வந்து இந்த பாத்திரத்தை நான் சும்மா அப்படி ஒரு 2-3 தடவை குலுக்குவேன். அப்பதான் வந்து அந்த கிரெயின்ஸ், அந்த அரிசி எல்லாம், சாதம் எல்லாம் தனித்தனியா நல்லா உதிரியா இருக்கும். இப்ப வந்து நான் ஒரு ஹாட் பேக்ல வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ண போறேன், உங்களுக்கு பெட்டர் வியூ காட்டுறதுக்காக. நான் கொட்டும் போது காட்டுறேன். பாத்தீங்கன்னா கொட்டும் போது எப்படி தனித்தனியா சூப்பரா இப்படி ஒரு விதை, ஒரு அரிசி, ஒரு சாதமும் அவ்வளவு அழகா வந்து விழுது. இதுதான் அட்வான்டேஜ் வந்து பாத்திரத்துல வடிக்கிறது. இந்த சாதத்தை அப்படியே வச்சு நீங்க நைட்டு சாப்பிட்டா கூட இதே மாதிரி தான் இருக்கும், பொல பொலன்னு அவ்வளோ அழகா சூப்பரா இருக்கும். குக்கர்ல வடிக்கிற மாதிரி வந்து அப்படியே ஒரு கேக் மாதிரியோ ஒரு கட்டி மாதிரியோ வந்து இருக்கவே இருக்காது. நீங்க சாதம் பார்த்தீங்கன்னா கூட நல்ல வெள்ளையா சூப்பரா இருக்கு. ஏன்னா வந்து நம்ம இந்த ஸ்டார்ச் எல்லாம் கம்ப்ளீட்டா வந்து எடுத்துட்டோம். இது வந்து ரொம்ப ஹெல்த்தி ஆப்ஷன். கேலரிஸ் வந்து ரொம்ப கம்மி குக்கர்ல வடிக்கிறத விட. இது வந்து இந்த வீடியோவை நான் கொஞ்சம் ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் லாங்கா தான் காட்டியிருக்கேன். ஏன்னா பிகினர்ஸ்க்கு இது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்ன்ற ஒரு இன்டென்ஷன் தான் இதை நான் வந்து இவ்வளோ லாங்கா வச்சிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. நம்ம சேனல்ல புதுசா பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துலயே இருக்கிற பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணுங்க. எல்லாருக்கும் என்னுடைய இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இனிதே சமை மகிழ்ந்து சுவை.